கடந்த ஆட்சியில் அறநிலையத்துறையில் நடந்த ஊழல்கள் மற்றும் கோயில் சொத்துக்கள் அபகரிப்பு குறித்து விசாரிக்க தனிக்குழுக்கள் அமைக்கப்படும் என அமைச்சர் ரமேஷ் தெரிவித்துள்ளார். சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் 221வது நினைவு தினத்தை முன்னிட்டு திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் அமைந்துள்ள அவரது உருவ சிலைக்கு அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதலமைச்சர் விஜய் இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து தலைவர்களும் பாராட்டும் வகையில் மிகச்சிறந்த ஆட்சியை நடத்தி வருகிறார் என்று தெரிவித்தார். கடந்த ஆட்சியில் அறநிலையத்துறையில் நடைபெற்ற ஊழல்கள் மற்றும் கோவில் சொத்துக்கள் அபகரிப்பு குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடுவது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருகிறது என்றும் கூறியுள்ளார். நிச்சயமாக இந்து சமய அறநிலையத்துறையை பொறுத்த வரைக்கும் ஊழல் அப்படின்றது முற்றிலும் ஒழிக்கப்படக்கூடிய ஒரு இடத்துல தான் நாங்கள் அதை வச்சுருக்கிறோம். நிச்சயமாக அந்த ஊழலை ஒழிப்போம். இது வரைக்கும் இருந்த ஊழல்களை எல்லாம் நாங்கள் ஒழித்துட்டு, அதே போல் கோயில் சொத்துக்களை முறைகேடாக யாரெல்லாம் பயன்படுத்தியிருக்கிறாங்க, முறைகேடாக என்ன நடந்திருக்கு எல்லாத்தையும் விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொன்றாக விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதற்கான தனித்தனி குழுக்கள் கூடிய சீக்கிரம் அமைக்க போகிறோம். ஒவ்வொரு கோயில்களுடைய சொத்துக்களை பாதுகாப்பதற்காகவும் அதில் நடந்த முறைகேடுகளை கண்டுபிடித்தாலும் குழுக்கள் அமைக்க போகிறோம். ஸோ தொடர்ந்து ஒரு ப்ராசஸில் இருக்கிறோம். நிச்சயமாக அதோட அவுட்புட்டில் நீங்கள் பார்க்கும்பொழுது கோயில் சொத்துக்கள் அனைத்தும் பாதுகாக்கப்படும். இந்த ஊழல்கள்லாம் ஒழித்திருக்கும்.